போய் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். உன் கலீக் சுகுமார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு என்ன செலவு? உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமே இல்லையே. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்ன பண்ண? சொல்றா. கூட பிறந்த தம்பிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக தான் பணத்தை வாங்கிட்டு வந்தான்னு சொல்ல. டேய் பிரகாஷ், என்னடா அது? நீ எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? என்ன பிரச்சனை? டேய் உண்மையை சொல்ற, நீ எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போன? என்ன சும்மா கடந்து தவிக்கிறீங்க? உங்க அருமை புள்ள அவரோட அப்பா மாதிரி தேச சேவை செஞ்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தான் போயிருப்பான். இதுக்கு வக்காலத்து வாங்கி கூட்டிட்டு வரதுக்கு ஒரு பாசக்கார அண்ணன் வேற. ஹலோ அண்ணியாரே, மைண்ட் யுவர் டங். பொறுக்கி இருக்கீங்களா பேசக்கூடாது. பொறுக்கின்னு சொல்லாம வேற என்னடா சொல்லுவாங்க? எங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு ஒரு உருப்படியான காரணம் சொல்லு பாப்போம். அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் காசுல வெளியே வந்தவன் என்கிட்ட சொல்லிதாண்டா ஆகணும். ஹலோ, அது உங்க காசு இல்ல, என் உடன்பிறப்போட காசு. அம்மா, நம்ம அப்படியே பாத்துட்டு இருக்க. அவங்க அப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ சாப்பாடு போடு. கத்திட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன கழுதையா? பாத்தீங்களா உங்க தம்பி என்னெல்லாம் பேசுறாருன்னு? பார்த்து சும்மாவே இருக்கீங்க? ஏய், அண்ணிங்கிற மரியாதையோட பேசுறா. இவங்க அண்ணியா மரியாதையா நடந்துக்கிட்டா நான் ஏன் பேச போறேன்? இவங்க அதிகாரத்துக்கு நீங்க எல்லாம் பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் திருப்பி கொடுப்பேன். இவ்வளவு ரோஷமா பேசுறவன் ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு கொடுத்துட்டு சாப்பிட்டா பரவாயில்ல. எங்க காசுலயே உடம்ப வளர்த்துக்கிட்டு எங்க கிட்டயே திமிரு காட்டுறியே. உங்க அண்ணன் சம்பளம் இந்த வீட்டு கரண்ட் பில்லுக்கும் காய்கறி வாங்குறதுக்குமே பத்தாது. ஏன் சம்பளத்தை வச்சுதான் இவ்வளவு பெரிய குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரோஷம் பார்க்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? குடும்பத்துக்காக செலவு பண்றீங்கன்னா சும்மாவா பண்றீங்க? வீடு லிட்டிகேஷன்ல இருக்கு. கேஸ் தீர்ப்பாய் வந்ததுக்கு அப்புறம் இந்த அடிமைகள்லாம் ஏமாத்தி மொத்தமா சுவாகா பண்றது தானே செலவு பண்றீங்க. உங்க டாக்டிக்ஸ் இவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு புரியும். நீங்க விவரமா செலவு பண்ணி இந்த வீட்டு கேஸ நடத்துறதே அதுக்கு தானே. உங்க சுயநலத்துக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணும்போது நான் இந்த வீட்டுக்காரன். அப்ப நான் ஏன் ரோஷம் பார்க்க கூடாது? என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? நான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டுறேன், என்ன அசிங்கப்படுத்துறான்? யாரும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அண்ணியாரே, அது டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏன்டா அப்படிலாம் பேசுற? அப்ப நான் உண்மைதான்ப்பா சொல்றேன். அண்ணியாரே, நீங்க கேஸ நடத்தலாம், இந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம், ஆனா இந்த சொத்தை அபகரிக்கிறது மட்டும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் விட மாட்டேன். இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்ல. இஷ்டத்துக்கு அவனை பேச விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா? உங்க எல்லாரும் மனசையும் அந்த எண்ணம் தான் இருக்கா? இருந்தா வெளிப்படையா சொல்லிடுங்க. அம்மா கோவப்படாதம்மா, தயவு செஞ்சு உட்காருமா. நாங்க யாரும் அப்படி நினைக்கலம்மா. அவன் தான் வாய் கொழுத்து போய் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான். பிரகாஷ், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒழுங்கா சாப்பிடுற வேலையை பாரு. உட்காருமா. அம்மா இங்க வாங்க. என்னப்பா? கொஞ்சம் சாம்பார் போடுங்க. போடுங்க போடுங்க. அம்மாடி நீ கொஞ்சம் போட்டுக்கமா. ஐயே, உப்பு உரப்பு இல்லாத சாம்பார ஏன் குடங்குடமா ஊத்துறீங்க? என்னன்னு தெரியலம்மா, நீ மட்டும் எப்ப சாப்பிட்டாலும் என் சமையல குறை சொல்லிக்கிட்டே இருக்க. உன் புருஷன் நல்லா இருக்குன்னு தானே கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு. உனக்கு மட்டும் எப்படி உப்பு உரப்பு இல்லாம போகுதுன்னு தெரியலம்மா. அப்போ நான் வேணும்னே வம்புக்கு குறை சொல்றேன்னு சொல்றீங்களா? என் புருஷன் சமைச்சவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய் கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? அதுக்காக நானும் அப்படியே சொல்லணுமா? பாத்தியாக்கா, ஓசி சாப்பாடு சாப்பிட வந்தவங்க குறை சொல்லாம சாப்பிட்டு போகணும்னு சொல்லாம சொல்றாங்க. அதானே, ஏன் இவ குறை சொல்லக்கூடாதா? உங்க புள்ள மாதிரி உங்களுக்கும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. உண்மையிலே சாம்பாரா இது? கேவலமா இருக்கு, வாயில வைக்க முடியல. நீங்களே தின்னு பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா கத்துற? என்ன வேணும்னா போட்டாங்க.
தட்டை தட்டி விட்டேன் தானே வந்து விழுந்துருச்சு அதுக்கு ஓவரா சவுண்ட் குடுக்குற நீ வேணும் தான் போட்டா எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய ஒரு வார்த்தை சொன்னது சல்லுன்னு ஏறிடுச்சுல உனக்கு. எங்க அம்மா மேல சாம்பார் கொட்டினா எனக்கும் வரதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இவங்கள? ஏதோ போதாத காலம் காசு பணத்தை இழந்துட்டு உனக்கு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிமை நினைச்சிட்டே இவங்கள? எவ்வளவு பெரிய மனுஷங்களா இவங்க முன்னாடி வந்து கையை கட்டி நின்னு இருக்காங்க தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் குடுக்குற காசுக்கு வாய்க்கு ருசியா எனக்கு சாப்பாடு வேணும். இல்லனா இப்படிதான் செய்வேன். இப்படிதான் செய்வியா? என்ன திமிரு உனக்கு? அப்புறம் அண்ணின் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும். ஒரு அண்ணிய பார்த்து வா போங்கறான், மரியாதை கெட்டுறோங்கறான். வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ பண்ணதும் தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் தட்டை நீ தள்ளி விட்டுற கூடாது. ஓஹோ, உங்களுக்கும் தப்பா தெரியுதா? அப்போ ஓகே. நான் இனிமே இந்த வீட்ல சாப்பிட போறதும் இல்ல, செலவுக்கு பணமும் கொடுக்க போறதும் இல்ல. இந்த குடும்பத்தை நீங்களே பாத்துக்கங்க. அம்மா அம்மா இருமா, கோச்சுக்காதம்மா. சொன்னா கேளுமா, வந்து சாப்பிடுமா. டேய், ஏன்டா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட வேண்டிய நேரத்துல இப்படி சண்டை போடுற? அம்மா மேலதானே சாம்பார் கொட்டுச்சு, அதுல உனக்கு என்னடா ஆச்சு? நீ பாட்டுக்கு வாய மூடிட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானடா. அப்பா, தப்பு பண்ணது அவங்க. ஏமல ஏன் கோவப்படுறீங்க? உங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தானே நான் பேசிட்டு இருக்கேன். சரிடா, இப்ப என்ன அவங்க வேணும் நான் தட்டி விட்டாங்க. அப்படியே காயத்ரி தட்டி விட்டுருந்தாலும் அதுல என்னடா தப்பு? சம்பாதிச்சு போடுறவங்களுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு இருக்காதா? அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நாம தாண்டா நடந்துக்கணும். ஜானகி, நீ என்ன இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணக்கூடாதா? இல்லைங்க, நான் கவனமா தான். பேசாத. இப்படி பதில் பேசி பேசிதான் பிரச்சனை எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. வாழ்ந்து கெட்டவங்களுக்கு எதுக்குமா மான ரோஷம் எல்லாம்? என்ன நடந்தாலும் வாயையும் காதையும் பொத்திக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். புரியுதா? சரிங்க. காயத்ரி, கோச்சுக்காதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையில இருந்து நல்லா சமைச்சு போடுவாங்க. வாமா, உட்காந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நான் சாப்பிட்ட வரைக்கும் போதும். மத்தவங்கள சாப்பிட சொல்லுங்க. ஜானகி, மனசு சங்கடப்படாது. வா.